கிறிஸ்துவுக்குள் பிரியமான ஹோப் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த மறக்கப்பட்ட மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பிக்கும்படியாக நமது மத்தியிலே போதகர் கிருஷ்ணம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாருங்கள், நாம் அவரை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்போம். ஸ்தோத்திரம் பாஸ்டர். ஸ்தோத்திரம் பாஸ்டர். உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மறக்கப்பட்ட மனிதர்கள் நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். மிக்க நன்றி பாஸ்டர். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு மனிதர்களை குறித்தும் அவர்கள் செய்த தேவனுக்காக செய்த பணியை குறித்தும் சொல்லிட்டு வந்தீங்க. இந்த நாளிலும் எந்த ஒரு மனிதரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் மற்றும் ஒரு சிறிய அவருக்கான ஒரு அறிமுகத்தையும் கொடுங்க. ஜார்ஜ் ஐ பட்லர் என்கிற மனிதரை குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் படிக்க இருக்கிறோம். இவரை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 30 ஆண்டுகள் போதகராக பணிபுரிந்து மற்றும் கான்ஃபரன்ஸ் பிரசிடெண்ட்டாகவும் பணிபுரிந்து இறுதியாக 2 முறை உலகளாவிய திருச்சபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அளப்பெரிய பங்காற்றிய ஒரு மனிதர் என்று இவரை குறித்து சொல்லலாம். கண்டிப்பாக 30 வருஷம் நம்முடைய திருச்சபையில் வேலை செய்த ஒரு மனிதர் என்று சொல்கிறீங்க. கண்டிப்பாக இவரை குறித்து நாம் படிக்கும் பொழுது இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை, முக்கியமாக இவருடைய பிறப்பை குறித்து நம்ம படிக்கணும் அப்படின்னா, பட்லர் அவருடைய குடும்பம் அமெரிக்க வரலாற்றிலே மிகுந்த ஆழ்ந்து அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா ஊடுருவி இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏனென்று சொன்னால் அவருடைய தாத்தா எஸ்ரா பிட் பட்லர் அவர் அமெரிக்க புரட்சியிலே ஸ்டேட் ஆஃப் வெர்மண்ட் அந்த பட்டணத்துடைய கவர்னராக அவர் என்ன செய்திருக்கிறாரு, அந்த மாகாணத்துடைய கவர்னராக அவர் இருந்திருக்கிறார் 1826 1828. அது மாத்திரமல்ல, அவருடைய தகப்பன் ஜூனியர் எஸ்ரா பட்லர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா 1812 ஆண்டில் நடந்த போரிலே தளபதியாக பணியாற்றிருக்கிறார். இப்படி ஒரு அரசாங்கம் மற்றும் தேசத்தோடு பிணைந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான் ஜார்ஜ் ஐ பட்லர். இவரை சுருக்கமாக நம்ம GI பட்லர் என்று அழைக்கலாம். ஓகே, சரிங்களா? இப்போ இந்த GI பட்லர் இவர் எப்பொழுது பிறந்தார், எங்கே பிறந்தார் சொல்லுங்க. GI பட்லர் நவம்பர் 12 1834 ஆண்டு பிறந்திருக்கிறார். அந்த ஆண்டை நம்ம கணக்கில் வைத்தோம்னாலே அந்த மில்லரைட் இயக்கத்திற்கு முன்பதாக சரியாக 10 ஆண்டுகள், 10 வருஷம் முன்னாடி. அப்போது இவர் 6 பிள்ளைங்க, அதில் இவர் 2வது மகனாக பிறந்திருக்கிறார். ஓகே. அப்போது இந்த நாட்களிலே ஒரு 5 வயதாக இருக்கும் பொழுது முதலாக இவருடைய பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, வில்லியம் மில்லருடைய அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஓகே, கிறிஸ்துவானவர் சீக்கிரத்திலே வர இருக்கிறார், நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட வேண்டும் என்கிற சத்தியம். அதை குறித்து பிரசங்கம் செய்த பொழுது முக்கியமாக அவருடைய தகப்பனார் இந்த மில்லரைட் இயக்கத்திலே தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டு அதற்காக தீவிரமாய் உழைத்த ஒரு நபர் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஓகே. உரையா ஸ்மித் மற்றும் அதாவது ஜோஷுவா ஹைம்ஸ் இப்படிப்பட்ட நபர்களோடு சேர்த்து வில்லியம் மில்லர் இவர்களோடு சேர்ந்து அந்த ஊழியத்தை திறம்பட செய்வதற்கு தன்னால் இயன்ற எல்லா காரியத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறாரு, உதவி செய்திருக்கிறார். ஓகே பாஸ்டர். என்று இவரை குறித்து நம்ம பார்க்க முடியும். இப்படி அநேக முறை அந்த ஊழியத்திலே அவர்கள் தொண்டாற்றின பொழுது வில்லியம் மில்லருடைய வீடுகளுக்கு அநேக முறை வந்திருக்கிறாராம். ஓகே, பட்லருடைய வீட்டுக்கு. ஆமாம், ஊழிய பிரயாணத்தின் போது இவருடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்திருக்கிறார். பட்லர் 10 வயதாக இருக்கும் பொழுது சரியாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த கிரேட் டிசப்பாயின்மெண்ட், அந்த மாபெரும் ஏமாற்றத்தை குடும்பமாக என்ன செய்திருக்கிறாங்க, சந்தித்திருக்கிறாங்க. ஆனால் அநேக விலகி போனதை நம்ம பார்க்க முடியும். ஓகே. இந்த குடும்பம் உண்மையாக இருந்தார்கள், விலகி போகல. அவங்க விலகி போக காத்துட்டு இருந்தாங்க மறுபடியும். கண்டிப்பாக. ஒரு சிலர் என்ன செய்தாங்க, வேதமே உண்மை கிடையாது, எல்லாம் கட்டுக்கதை, இனிமேல் நம்ம எதற்கு விசுவாசிக்க வேண்டாம்னு சொல்லி விலகி போனாங்கல்ல. அப்படியா இல்லாதபடிக்கு அவர்கள் கற்றுக்கொண்ட தேவ வார்த்தையின்படி உண்மையாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஓகே பாஸ்டர், தொடர்ந்து சொல்லுங்க பாஸ்டர். பட்லர் இவருடைய குடும்பத்தில் இப்போது தாய் தந்தையார் இருக்கிறாங்க. இப்போ மாபெரும் ஏமாற்றத்தில் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஓகே. இந்த நாட்களில் தான் தேவன் ஒரு இயக்கத்தை எழுப்பினார். ஓகே. அது எந்த இயக்கம் நம்ம சொல்ல முடியல. ஆமாம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இயக்கத்தை ஆண்டவர் எழுப்பினார்.
அப்போது அவர்களுக்கு முதலாவது ஒரு சத்தியம் கிடைக்கப்பட்டுருச்சு. கண்டிப்பாக என்ன சத்தியம்னு சொல்ல முடியுமா உங்களால்? கண்டிப்பாக ஓய்நாள் சத்தியமாக தான் கண்டிப்பாக. அப்போது ஜோசப் பேட்ஸ் என்ன செய்கிறாரு, இந்த சத்தியத்தை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது இவருடைய தாயார் என்ன செய்கிறாங்க, அந்த சத்தியத்தை அவர்கள் கேட்குறாங்க. முதலாவது அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவரை குறித்து சொல்லும் பொழுது கேப்டன் பேட்ஸோடு சேர்ந்து 1948 இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை குறித்து அவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, படித்திருக்கிறாங்க. ஆல் அலோன் இன் ஹர் பெட்ரூம் வித் ஹர் பைபிள் அண்ட் லிட்டில் பேப்பர். தங்களுடைய அறையிலே தனிமையாக வேதத்தை வைத்துக்கொண்டு ஒரு பக்கத்தில் ஒரு தாளை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, வேத வசனங்களை எல்லாம் எழுதி பார்த்து ஓய்வு நாள் சனிக்கிழமை, அது வாரத்தின் 7ஆம் நாள் நான் ஆசரிக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். குடும்பத்தில் முதலாவது அவருடைய தாயார் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த அவங்க தாயார் முதலாவது ஏற்றுக்கொண்டாங்க அப்படி சொன்னீங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிள்ளைகள் அவங்க இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாங்களா? கண்டிப்பாக. அடுத்த ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இவருடைய தந்தையார் என்ன செய்கிறாரு, ஜோசப் பேட்ஸ் அவர்களோடு இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை குறித்து படிக்கிறார். படித்து அவரும் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டு தன்னை முழுவதுமாக இந்த ஊழியத்தில் ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லாமல் ஊழியத்திற்கென்று அபிஷேகமும் அவர் செய்யப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. ஒரு சாதாரண விவசாயியாக இருக்கிறாரு, ஒரு பிரசித்தி பெற்ற குடும்பம், இவர் ஒரு விவசாயியாக இருக்கிறார். ஆனாலும் கூட ஊழியத்திற்கென்று அங்கே அபிஷேகம் செய்யப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கண்டிப்பாக பாஸ்டர். இப்போ அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு ஃபுல்லாக ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. இப்போது பட்லரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாஸ்டர். இப்படி ஜார்ஜ் பட்லர் இந்த ஒரு குடும்ப பின்னணியிலே அவர் இருக்கிறார். எளிமையான குடும்பமாக இருந்தாலும் நல்ல ஒரு குடும்ப பின்னணியில் இருக்கிறாரு. இவருடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படிக்கும் பொழுது இவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னா, சற்று முரடனாக அவர் இருக்கிறார். அதாவது தற்பெருமை இருக்கிறது, கடின இருதயம் உடையவராக இருக்கிறாரு. டக்குன்னு ஒரு கோபம் வந்துடும். அங்கே கோவப்படுகிற ஒரு நபராகவும், தேவனுக்கும் மனுஷனுக்கும் குறைந்த மரியாதை கொடுக்கக்கூடியதாக, அதை பற்றி கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறாரு. அப்புறம் எதை எடுத்தாலும் சந்தேகத்தோடனும் ஒரு கர்வம் மிக்க ஒரு வாலிபனாக இருந்தவர் யார் என்று சொன்னால் ஜிஐ பட்லர். சரிங்க பாஸ்டர், கொஞ்சம் இவருடைய கேரக்டர் ரொம்ப சுவாரஸ்யமாக தான் போகுது. ஒரு பிரேக் அப்புறம் தொடர்ந்து பார்க்கணும். கண்டிப்பாக. பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி மறுபடியும் தொடர்ந்து காத்திருங்கள். பிரியமானவர்களே, இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். பாஸ்டர், ஜிஐ பட்லருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. நீங்கள் சொல்லும்போதே ஒரு முரடான அப்படின்னு நீங்கள் ஒரு மோசமான நபர் போல தான் தெரிஞ்சுது. இன்னும் தெளிவாக சொல்லுங்கள் பாஸ்டர் அவருடைய குணத்தை பற்றி. அவர் அப்படிப்பட்ட குணத்தை உடையவராக இருந்தாலும் அவருக்கு சில காரியங்கள், அவருக்கு நேர்மையான காரியங்கள் அவர் என்ன செய்தார், கடைபிடித்தார். முதலாவது, நேர்மையை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு நேர்மையான நபரை பார்த்தார் அப்படின்னா அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். அது மாத்திரமல்ல, இந்த சூதாட்டம் மற்றும் இந்த புகையிலை பிடிக்கிற இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இல்லாத ஒரு மனிதராக இருந்தார். அப்போது கொஞ்சம் கெட்ட காரியங்கள் இருக்குது, கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரியே இருக்கிறாரு. ஆமாம். அப்போது இந்த குணம் படைத்த ஒரு நபரை ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பது தான் ஒரு சிறப்பு என்பதை நாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாஸ்டர். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொண்ட ஒரு நபர், இவர் எப்படி இயேசுவை ஏற்றுக்கிட்டாரு? 1856ஆம் ஆண்டில் ஜார்ஜ் பட்லர் ஒரு முறை ஒரு கப்பல் பிரயாணத்தை மேற்கொள்ளுகிறார். சரிங்களா? அப்போது அங்கே கட்டப்பட்டிருக்கிற அந்த கப்பலை அவிழ்த்து ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளும் பொழுது அந்த பிரயாணம் முழுவதும் வேதத்தை படிக்கக்கூடிய ஒரு தருணம், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. வேதத்தை ஆராய்ச்சி செய்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது அதில் அந்த பயணத்தை முடித்து ஒரு வீடு திரும்பும் பொழுது தன்னுடைய கேபினில் போயிட்டு முழங்கால் படிட்டு அங்கே என்ன செய்கிறாரு, தேவனிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறார். அந்த கப்பல் பயணத்தில் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் வேதத்தை படித்ததன் விளைவாக பரிசுத்த ஆவியானவர் அவருடைய உள்ளத்திலே கிரியை செய்ய தொடங்கினார். தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒரு திருப்பு முனை அந்த இடத்துல ஏற்பட்டதை நாம் பார்க்க முடியும் பயணத்தில். ஆமாம். அதற்கு பிறகு அவர் ஒரு
வித்தியாசமான மனிதராக இருந்தார். அவருடைய வீட்டிற்கு வந்த பிறகு ஒரு பிரசித்தி பெற்ற நபரால் ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டு ஜேன் ஆண்ட்ரூஸ் ஓகே ஒரு மாமனிதர் அவருக்கு என்ன செய்திருக்கிறாரு, ஞானம் முழுக்க கொடுத்து, பின்னர் எம்இ கார்னல் அப்படின்ற ஒரு நபர், மேரி டி கார்னல், இவர் குறித்து நம்ம படித்திருக்கிறோம். ஓகே அவருடைய பிரசங்கத்தில் மிகவும் உந்தப்பட்டு எலன் ஒயிட் அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களும் அவருடைய சாட்சிகள் அனைத்தும் தேவனால் வந்தது என்பதை அவர் புரிந்து கொண்டு பின் நாட்களிலே இந்த ஊழியத்தை திறம்பட செய்வதற்கென்று தன்னை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார், ஒரு முழுமையான ஒரு மனமாற்றத்தை அடைஞ்சார் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இதன் பிறகு அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாக இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஊழிய பயணங்கள் எப்படி இருந்துச்சு? அவருடைய ஊழிய பயணங்கள் இதற்கு பிறகு வலிமையாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். ஓகே, இவருடைய உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல குடும்பத்திலேருந்து வந்தாலும் ஒரு தவறான குணாதிசயங்கள் இருந்த பொழுதும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். 1855ஆம் ஆண்டிலே பள்ளியிலே சேர்ந்து அவர் அங்கே கற்பிக்கிற வேலையை செய்கிறார். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது திருமணம் ஆகிறது. அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இப்படி குடும்பத்தை ஸ்தாபித்து 1865ஆம் ஆண்டிலே அயோவா கான்ஃபரன்ஸ் அப்படின்ற கான்ஃபரன்ஸுக்கு அங்கே ஒரு தலைமை பொறுப்பில் முதலாக பங்கு வகிக்கிறார். ஓகே, இந்த ஒரு தருணம் முக்கியமான தருணம் என்று சொன்னால், இங்கே இந்த தலைமைத்துவத்திலே அவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை வைத்து அவருடைய எதிர்கால உயர்வுகள் இருந்ததை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக முதலாவது ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அதை நேர்த்தியாக மிகவும் கிரமமாக செய்யும் பொழுது, அதை சரியான விதத்தில் செய்யும் பொழுது கண்டிப்பாக என்ன செய்வார், ஆண்டவர் உயர்த்துவார். கண்டிப்பாக உயர்த்துவார். இந்த சிறிய பகுதி கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்யறார் அப்படின்னா, அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அங்கே இருக்கிற 2 நபர்கள் பிஎஃப் ஸ்னூக் மற்றும் WH பிரிங்காஃப், இந்த 2 நபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒயிட் குடும்பத்தை கிண்டல் பண்ணுவதும் கேலி பண்ணுவதும் அவர்களை குறித்து தவறாக மற்ற சபை மக்களிடத்தில் சொல்லுவதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, அப்போது ஒரு ஊழியக்காரனாக ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன செய்யறார், அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ஒவ்வொரு திருச்சபையாக சென்று ஒவ்வொரு குடும்பம், அங்கே இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் சந்தித்து என்ன செய்கிறார் அப்படின்னா, உண்மையை அவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறார். ஒரு தவறை நம்ம அதில் தவறான காரியத்திலேருந்து ஒரு வழி நம்ம வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா அவர்களுக்கு என்னத்தை சொல்லணும், நம்ம உண்மையை சொல்லணும், சத்தியத்தை சொல்ல வேண்டும். கண்டிப்பாக ஒவ்வொரு திருச்சபையாக சென்று அவர்களுக்கு அதை வேதத்திலிருந்து எடுத்துரைத்து தீர்க்கதரிசன வரத்தை குறித்தும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து சத்தியத்திலே அவர்களை நிலைநாட்டினார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அதன் விளைவாக எல்லாரும் என்ன செய்தாங்க, மனம் மாறினார்கள், திருச்சபை வளர்ந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக சார், அவர் இப்போ நல்ல அந்த கான்ஃபரன்ஸில் நல்ல ஒரு வேலையை செஞ்சுருக்கிறாரு ஊழியத்தை. ஆமாம், இதன் விளைவாக 1867ஆம் ஆண்டிலே அவரை ஊழியத்திற்கென்று அபிஷேகம் செய்கிறார்கள். இன்னும் கூடுதலான ஒரு பணிகள் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் அந்த இடத்துல வல்லமையான ஊழியத்தை அவர் செய்ததை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக சார், நல்ல ஒரு பாடத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்ட பிள்ளைகளையும் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் ஒரு வாலிப பையனோ ஒரு நபரோ சற்று முரடனாக இருக்கலாம், கீழ்ப்படியாதவர்களாக இருக்கலாம். அவர்களை நம்ம பார்த்து இவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள், இவர்களை கொண்டு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. அந்த வாலிப மகனுக்காக, அந்த வாலிப மகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஒரு நபருக்காக, அந்த ஒரு வயோதிபருக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உள்ளத்தில் பேசுவார். நமக்கு தெரியாது ஜார்ஜ் பட்லருக்காக யார் ஜெபித்தார்கள் என்று சொல்லி. ஒருவேளை அவருடைய தாயார் ஜெபித்திருக்கலாம், அவருடைய தந்தை ஜெபித்திருக்கலாம். அதன் விளைவாக அந்த கப்பல் பயணத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஆண்டவருடைய ஊழியத்திலே ஒரு வல்லமையான போர் வீரனாக தன்னை இணைத்து கொண்டார் என்பதை இவர் குறித்து நாம் பார்க்கிறோம். கண்டிப்பாக சார், இப்போ அவருக்கு ஊழியத்தில் ஒரு அடுத்தபடி அபிஷேகம் பெற்று 16 வருஷம் ஊழியம் செஞ்சாருன்னு சொல்லி, அதன் பிறகு ஊழியத்தில் என்ன நடந்துச்சு? அவருடைய ஊழியத்தில் முக்கியமான ஒரு பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு ஸ்தாபனமாக உருவெடுத்த பிறகு அதை நிர்வகிக்கும் பொறுப்பு என்பது மிகவும் சிறந்த ஒரு பொறுப்பு.
முதல் ஜிசி பிரசிடெண்ட்டை குறித்து நம்ம படித்திருக்கிறோம், ஜான் பைங்டன். அந்த வரிசையில் இவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. என்ன என்பதை நாம் பார்ப்போம். கண்டிப்பாக சார். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடுவோம். பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமா இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் நிகழ்ச்சிக்குள்ளாக நான் வரவேற்கிறேன். பாஸ்டர் ஜிஐ பட்லர் அவர்கள் உண்மை முத்துவமாக அவனுடைய ஊழியத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருந்தது நிமித்தமாக அவருக்கு இன்னும் அதிகப்படியான கூடுதலான உயர் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னீங்க. அதை பற்றி இன்னும் கூடுதலாக சொல்லுங்கள். ஜிசி பிரசிடெண்ட்டாக இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அங்கே எலெக்ட் செய்யப்படுகிறார் 1872ஆம் ஆண்டு. அவருடைய வளர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டருக்கு உண்மையாக இருந்தது நிமித்தமாக அந்த தலைமை பொறுப்பு கொடுக்கப்படுகிறது ஊழியத்தை செய்வதற்காக. அப்போது கொடுத்த மாத்திரத்திலே அந்த குறுகிய காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சவால் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் நிலத்தை வாங்க வேண்டும், ஒரு கல்விக்கூடத்தை கல்லூரியாக மாற்ற வேண்டும். மிகவும் அவசியமானதாக இருந்தது. அப்போது இதற்காக அவர் முயற்சி செய்த பொழுது கிட்டத்தட்ட $50,000 பணத்தை சேகரித்து அதை செய்ய முடிந்தது. அது மாத்திரமல்ல, இவர் அந்த நாட்களிலே பிரசிடெண்ட்டாக இருக்கும் பொழுது ஒரு கருத்தை வலியுறுத்துகிறார். என்ன கருத்து என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இருப்பது போல ஒரே ஒரு நபர் தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும். இப்போது மோசே எப்படி இஸ்ரேல் வழிநடத்தினாரோ அதே போல் ஜேம்ஸ் ஒயிட்டும் அவருடைய துணைவியாரும் நம்முடைய ஸ்தாபனத்தை வழி நடத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அது கட்டுரையாக எழுதுகிறார். அப்போது அதற்கு ஜேம்ஸ் ஒயிட் மற்றும் எலன் ஒயிட் என்ன செய்கிறாங்க, இல்லை, இது வேதத்துக்கு புறம்பானது என்று சொல்லுகிறார்கள். இதனால் சற்று மனம் உடைந்து போன அவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிடுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு யார் வராங்க அப்படின்னா, ஜேம்ஸ் ஒயிட் மறுபடியும் வராங்க, ஜிசி பிரசிடெண்ட்டாக வருகிறாங்க. அப்போது சற்று அந்த சோர்வு வருகிறத பார்க்க முடியும். சரிங்களா? வேறு இடத்துக்கு அனுப்பப்படுகிறார். கலிஃபோர்னியா என்ற இடத்துக்கு அனுப்பப்படுகிறார். அங்கே பட்லர் அனுப்பப்படுகிறார். அங்கே போயிட்டு பசிபிக் பிரஸ் அப்படின்ற அந்த இருக்கக்கூடிய இடங்களிலே அந்த தச்சு காரியங்களை, பிரிண்டிங் காரியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அங்கேயும் தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சோர்வு இருந்தாலும் கிட்டத்தட்ட $22,000 அவர் பணத்திற்கான காரியங்களை சேகரித்து அந்த பிரசுரங்களை சரியாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு மனிதராக திகழ்கிறார். என்னை இப்படி சொல்லிட்டாங்க, நான் இனிமேல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சீக்கிரத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு சிலர் நம்மளை பற்றி தவறான காரியங்கள் வந்துட்டால் உடனே என்ன செய்கிறாங்க, லைஃபே குவிட் பண்ணிடுறாங்க. ஆமாம், அப்படி செய்துடுறாங்க. இல்லைன்னா விரோதமாக மாறி விடுகிறார்கள். நான் அவர்கள் என்ன செய்திருவேன், கீழே தள்ளாமல் விடமாட்டேன். ஆனால் இவர் என்ன கொடுத்த வேலையை சரியாக செய்தார். அப்படி செய்த நிமித்தமாக மறுபடியுமாக 1880ஆம் ஆண்டு எலன் ஒயிட் அங்கே பலகீனமாக இருந்த பொழுது அவரை பார்க்க வருகிறாரு. அப்போ எலன் ஒயிட் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் பிரசிடெண்ட்டாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவனை கேட்ட மாத்திரத்தில் மிகுந்த அழுகையோடு அதன் ஜெபத்தோடும் அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த முறை மிகவும் ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைமைத்துவ அதிகாரியாக, ஒரு போதகராக என்ன செய்கிறார், தென்படுகிறார். மிகுந்த சிறப்பாக காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக பாஸ்டர். இப்போ மறுபடியும் அவர் வந்த இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு, பொறுப்பில் அவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி பதவி உயர்வு வரும் பொழுதும் அதற்காக நேர்மையாக செய்தார். கண்டிப்பாக அதை அவர் வேறு இடத்துல மாற்றுறாங்க. இப்போ பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, மேலே கீழே இறக்கும் பொழுதும் அவர் என்ன செய்கிறாரு, கோபித்துக்கொள்ளாதபடிக்கு எதுவாக இருந்தாலும் ஊழியம் நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக அதை செய்வேன் என்று செய்த நிமித்தமாக மறுபடியும் அந்த உயர்வு அவருக்கு கிடைத்ததை நாம் பார்க்க முடியும். நிச்சயமாக பாஸ்டர். அப்போது இப்படியாக அவருடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட ஊழியத்தை செய்கிறார். முக்கியமாக இந்த நாட்களில் தான் 1888 மினியாபோலிஸ் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் குறித்து நம்ம பார்க்குறோம். ஏடி ஜோன்ஸ், இஜே வேகனர் இவர்கள் கிறிஸ்துவனுடைய நீதியை பற்றியும் அதிகமாக வலியுறுத்தினாங்க அல்லவா. அப்போ அந்த சலசலப்புகள்லாம் வந்துச்சு இல்லை. நம்முடைய ஸ்தாபனம் ஆல்மோஸ்ட் அது 2ஆய் பிளவுக்கக்கூடிய அளவுக்கு அங்கே வாதங்கள் இருந்தது. கண்டிப்பாக அங்கே இருந்தது நாம் பார்க்க முடியும். அந்த நேரத்தில் இவர் ஜிஐ பட்லர் சற்று இவர்களுக்கு விரோதமாக எழுத தொடங்கினார்.
அது ஒன்று மாத்திரமே இவரை குறித்த ஒரு நெகட்டிவ் என்று நம்ம சொல்லலாம். அநேகர் என்ன செய்தார் அப்படின்னா, இல்லை இவர்கள் சொல்வதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, இது வேதத்துக்கு புறம்பானது என்று சொல்லி அநேகர் இவர் என்ன செய்கிறாரு. இவர் ஜிசி பிரசிடெண்டாக இருக்கும்போது தான் அவங்க ஆமாம் இவர் இருக்கும்போது தான் ஆமாம் இவர் இருக்கும்போது தான் அது நடக்குது. சரிங்களா, 1888 அந்த ஒரு இன்சிடெண்ட். அப்போது இவர் அநேகர் பிரசிடெண்ட்டாக இருக்கிற நிறைய பேர் என்ன செய்ய முடியும், வலியுறுத்த முடியும். அப்போது இப்படிப்பட்ட சூழலில் எல்லன் ஒயிட் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கிறிஸ்துவும் அவருடைய நீதியும் வேதத்தினால் வந்த ஒரு வெளிச்சமாக இருக்கிறது, இவர்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னோடனே இவர் மறுபடியும் மனசு என்ன செய்துட்டார், உடைந்து போய் விடுகிறார். இவருக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஓஏ வோல்சன் அப்படின்ற ஒரு நபர் என்ன செய்கிறார், ஜிசி பிரசிடெண்ட்டாக அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவருடைய டேர்ம் முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு மனசு சோர்ந்து விடாதபடிக்கு வேதத்தை நன்கு படித்து 1893ஆம் ஆண்டிலே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய திருச்சபைக்கு மிகப்பெரிய நல்லது கிடைத்திருக்கிறது, வெளிச்சம் கிடைத்திருக்கிறது கிறிஸ்துவும் அவருடைய நீதி நிமித்தமாக. இஜே வேக்னர் மற்றும் ஏடி ஜோன்ஸை தாக்கி எழுதியிருந்தாரு. அநேகரை அவர்களுக்கு விரோதமாக தூண்டி விட்டது யாருன்னா இவர் தான். ஆனால் இறுதியில் வேதத்தை ஒப்பிட்டு படித்து உண்மையை புரிந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். இவருடைய காலகட்டத்தில் 8 பள்ளிக்கூடங்களும் கிட்டத்தட்ட அதிகமான கான்ஃபரன்ஸுடைய வளர்ச்சிக்கும் என்ன செய்திருக்கிறாரு, பயனுள்ளவராய் காணப்பட்டிருக்கிறார். ரிட்டையர் ஆகி பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லாத பொழுதும் பிரசங்கத்தை விட்டுவிடவில்லை. அநேக இடங்களுக்கு சென்று ஊழியத்தை செய்த ஒரு மாமனிதராக காணப்படுகிறார். இறுதியாக ஜூலை 25, 1918 கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இவர் மரித்து போவதை நாம் பார்க்க முடியும். கண்டிப்பாக பாஸ்டர், மிக ஒரு மகத்தான ஒரு ஊழியத்தை செஞ்சுருக்கிறாரு. இவருடைய பட்லர் இவருடைய ஊழியத்திலிருந்து ஆவிக்குரிய பாடங்கள் நம்ம இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ளலாம்? இவருடைய மரணத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 13 அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள் நடத்தி வைத்திருக்கிறாங்க. அவருடைய அந்த சவப்பெட்டியை 6 அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்கள் தூக்கி இருக்கிறாங்க. இதனை பார்க்கும் பொழுது அவர் கண்டிப்பாக மதிப்புமிக்க ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும். அவரை குறித்து சொல்லும் பொழுது எலன் ஒயிட் எழுதின லெட்டர்ஸில் அதிகமாக எழுதினது 4வது நபர் யார் அப்படின்னா பட்லர். ஒரு நேர்மையான மனிதர், தவறு சுட்டி காட்டப்படும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர், இறுதியாக தேவனுக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்த ஒரு மாமனிதர் என்பது இவரை குறித்த ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக பாஸ்டர், அவருடைய ஆரம்பத்தோடு அவர் மரிக்கும்போது நீங்கள் சொன்ன இந்த காரியம் ரொம்ப எந்த அளவுக்கு அவர் அந்த ஊழியத்தை உண்மையை உத்தமாக செஞ்சுருந்தார் அப்படி சொன்னால், அவர் மரணத்தின் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்துச்சுன்னு ரொம்ப தெளிவாக புரியுது பாஸ்டர். கண்டிப்பாக இந்த அருமையான இந்த மாமனிதரை பற்றி, இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி இந்த நாளில் சொல்லிக் கொடுத்ததற்கு நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்கிறோம் பாஸ்டர். நன்றி பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜிஐ பட்லர் அவருடைய வாழ்க்கையை போல நாமும் முழுமையாய் நம்மை தேவனுக்கு என்று நாம் ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை வளமையாய் பயன்படுத்துவதற்கு ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.